மாதா டிவி நேயர்களுக்கு வணக்கம். முடிவில்லாத ஒளி என்னும் நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்கிறேன். இந்த முடிவில்லாத ஒளி அது எல்லார் மேலும் ஒளிர வேண்டும். நாம் இந்த நவம்பர் மாதம் இறந்த ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறைவனிடம் நாம் வேண்டுவது என்ன? நித்திய இளைப்பாற்றி அவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. இன்று நாம் ஜெபிக்கிறோம் என்றால் நாளை நமக்காக யாரோ ஜெபிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நாம் நம் குடும்பங்களில் இறந்தவர்களை இந்த நவம்பர் மாதத்தில் நினைவு கூறுகின்றோம். நான் குறிப்பாக நினைவு கூறுவது என்னுடைய அப்பாவை. அவர் ஒரு வேதியராக இருந்தார். அப்போது அவர் பல பேரை அடக்க சடங்கிற்கு சென்று வரும்பொழுது நாங்கள் கேட்போம், டாடி இதுக்கெல்லாம் போயிட்டு வரீங்களே, உங்களுக்கு இதெல்லாம் பயமா இல்லையான்னு. அப்போ அவர் சொல்லுகிற வார்த்தை, மக்களை, இதுதான் நிரந்தரம். நமக்கு இந்த உலக வாழ்வு நமக்கு நிரந்தரம் அல்ல. நாம் விண்ணுலகிற்கு ஒரு நாள் சென்று அடைய வேண்டும் என்று அந்த படிப்பினை நாங்கள் இன்றும் எங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறோம். இறந்த ஆத்மாக்களுக்காக நாம் என்ன செய்கின்றோம் என்றால், நாம் அவர்களுக்காக காலையும் மாலையும் ஜெபிக்கலாம், அவர்களுக்காக திருப்பலியை ஒப்பு கொடுக்கலாம், குடும்பத்தோடு சென்று அவர்களுடைய கல்லறையில் நின்று நாம் அவர்களுக்காக மன்றாடலாம். தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் செய்த பாவத்திற்காக இறைவனிடம் அவர்களுக்காக நாம் மன்னிப்பை கேட்கலாம். ஏனென்றால் நாமும் ஒரு நாள் விண்ணுலகம் அடைய வேண்டும். நமக்கும் இந்த ஜெப உதவி தேவை. இரண்டாவதாக, நாம் பல ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். அவர்களுடைய நினைவாக பணமாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், இல்லை துணிகளை வாங்கி கொடுக்கலாம். மேலும் நான் இந்த நவம்பர் மாதத்தில் நினைவு கூறுவது என்னுடைய கணவரை. திடீர் என்று கோவிட் காலத்தில் நான் அவரை இழக்க நேர்ந்தது. 2 குழந்தைகளை வைத்து என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலை. ஆனால் அவருடைய ஆத்மாவிடம் வேண்டும் பொழுது கடவுள் ஒரு தைரியத்தை கொடுக்கின்றார். அந்த தைரியத்தில் 2 குழந்தைகளையும் வளர்த்தேன். இன்று என்னுடைய மகன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் அவருடைய வேலையில் சேர்ந்து 1.5 வருடம் ஆகின்றது. 2வது மகனை கல்லூரியில் சேர்த்தேன். எந்த காரியமும் நாம் இறந்த ஆத்மாக்களிடம் வேண்டும் பொழுது அவர்கள் நமக்கு உதவியாக இருப்பார்கள். அவர்கள் கண்டிப்பாக நமக்கு துணையாக இருந்து நம்மை அழைத்து செல்வார்கள். அவருடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இறந்த ஆத்மாக்களிடம் நாம் என்ன கேட்கின்றோமோ கடவுள் அவர்கள் வழியாக நமக்கு உதவிகளை செய்கின்றார். எனவே இந்த நவம்பர் மாதத்தில் நம்மால் முடிந்தவரை திருப்பலியில் பங்கேற்போம், இறந்த ஆத்மாக்களுக்காக வேண்டுவோம், அவர்கள் செய்த நல்ல காரியங்களை நினைவு கூறுவோம். மேலும் உத்தரிக்கிற சில ஆத்மாக்கள், யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காக நாம் ஜெபிப்போம். கடவுள் கண்டிப்பாக நம்முடைய பிரார்த்தனையை கேட்டு அனைத்து ஆத்மாக்களையும் விண்ணுலகில் சேர்ப்பாராக.